ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் வெல்கம் டு Rjcornor. இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ தான் ஹோம் டூர் வீடியோ. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, ஒரு குட்டி கார்டனிங், அந்த கார்டனிங்கில் என்னென்ன செடி மரம் எல்லாம் வச்சுருக்காங்கங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸ் படிச்சுட்டு வந்துடலாம். அண்ட் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாவ் லாக்டவுன் ஸ்பெஷல் பியூட்டிஃபுல் ஆர்ஜே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராஜு. தேங்க்யூ ப்ரோ. அண்ட் அடுத்தது வாவ் சூப்பர் சொல்லியிருக்காங்க பௌஜி ஷரிகா. தேங்க்யூ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா ஹோம் டூர் வீடியோ தான் பார்க்குறோம். ஏன்னா ரொம்ப நாள் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே கேட்டிருந்தாங்க ஹோம் டூர் வீடியோ போடுங்க அப்படின்னு. ஸோ இன்றைக்கி ஹோம் டூர் வீடியோ தான் போடுறோம். ஃபஸ்ட்டு பில்டிங் ஃபுல்லாக காட்டிடுறேன். இங்கே நல்லா காற்று இருக்கிறனால சவுண்டு வருமா அப்படிங்கிறது தெரில. ஃபஸ்ட் பில்டிங் ஃபுல்லாக பார்த்துடலாம். இதான் எங்களோட பில்டிங்கு. அப்புறம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. கேட்டு நான் அடுத்த கேட் நம்ம போய் பார்ப்போம். இப்போ கேட் நம்ம போய் பார்க்கலாம். இதுதான் எங்களுடைய கீழ் போர்ஷன், கீழ் வீடு. இதுதான் டோர் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இதுதான் எங்களுடைய சிட் அவுட்டு, கீழ் வீட்டில் இருக்கிற சிட் அவுட்டு. கீழ் வீடு ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் என்னோடய வீடு. இதுதான் ஸ்டெப்ஸு. இப்போ நம்ம மேலே போய் பார்க்கலாம் என்னோடய வசந்த மாளிகை எப்படி இருக்குன்ட்டு மேலே போய் பார்ப்போம். ஓகே, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய வீடுலாம் கிடையாதுங்க, ரொம்ப சின்ன வீடு தான். பார்ப்போம் எப்படிங்கிற பார்ப்போம். இதுதான் ஸ்டெப்ஸு. மேலே நம்ம போயிடலாம். இதான் இப்போ என்னோடய சிட் அவுட்டுக்கு வந்துட்டோம், மேலே வந்துட்டோம். என்னோடய சிட் அவுட்டு மேலே போக போகிறோம். இருக்கிறது எங்கள் வீட்டு சிட் அவுட் தான். இதில் திங்ஸு பக்கத்து வீட்டக்கா அவங்க திங்ஸ் எல்லாமே இதில் போட்டு வச்சுருக்காங்க. நான் இங்கே என்ன சொல்கிறது, நான் எப்போவுமே கொஞ்சம் காற்று வேணும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் சேரை போட்டு நான் உட்காந்துக்குவேன். அவ்வளோ நேச்சுரலான காற்று செம்மையாக இருக்கும் பார்க்குறக்கே. என்னோடய பக்கத்து வீடு குட்டீஸ் இருக்காங்க, அவங்க தான் என்னோடய டைம் பாஸே. எது வச்சாலுமே ஃபஸ்ட்டு இது சொன்னால் சாப்பிடு அப்படின்னு கொடுத்துருவாங்க. சிட் அவுட்டில் உட்காந்தா போதும், டைம் போகிறதே தெரியாது. ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டே அவங்க தான். இதுதான் என்னோடய ஃபுல் சிட் அவுட்டு நான் காமிச்சிட்றேன். இது ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த எல்லோ கலர் டோர் என்னோடய வசந்த மாளிகை. என் மழை வந்தாலும் நாங்கள் ஜாலியாக இந்த இடத்துல நல்லா என்ஜாய் பண்ணுவோம். இதெல்லாம் நின்றுட்டு பயங்கரமாக விளையாண்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு சூப்பராக செமையாக என்ஜாய் பண்ணுவோம். அதெல்லாம் சேரை போட்டு உட்காந்துக்குவோம். சின்ன இடமா இருந்தாலும் என்ன சொல்கிறது, நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், பார்க்கவே நல்லாவும் இருக்கும். இதுதான் மொத்த சிட் அவுட்டே இதுதான். மோட்டர் வச்சுருக்கோம், அதுக்கு பக்கத்தில் தான் சேரை போட்டு உட்காந்து எப்போவுமே என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்குவோம். அடுத்தது வீட்டுக்குள்ளே வர போய் பார்த்துடலாம். இப்போ என்னுடைய வசந்த மாளிகை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போய்க்கலாம். என்னுடைய வசந்த மாளிகை உள்ளே போய் பார்த்துடலாம். இதுதான் எங்கள் வீட்டு ஹாலு. இதுதான் எங்கள் வீட்டு ஹாலு. எங்கள் வீட்டு ஹால் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதோடு என்ன சொல்கிறது, எனக்கு அதிகமாக ஃபர்னிச்சர் ஐட்டம் அவ்வளோவா லைக் பண்ண மாட்டேன். வீடு ரொம்ப திங்ஸ் எல்லாம் வாங்கி கசகசன்னு இருக்கிறது எனக்கு பிடிக்காது. எப்போவுமே என் வீடு ஃப்ரீயாக கொஞ்சம் இடம் இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி திங்ஸ் வச்சு நீட்டாக இருக்கிற மாதிரி தான் பிடிக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி நாங்கள் கீழே உட்காந்து தான் சாப்பிடுவோம். டிவி பார்க்குறதாகட்டும் எல்லா விஷயமே நாங்கள் கீழே உட்காந்து தான் நாங்கள் பண்ணுவோம். சேர்லாம் எங்கள் வீட்டில் யாரும் உட்கார மாட்டாங்க, யாரும் லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் கேட்பீங்க, அப்போ இந்த 2 சேர் மட்டும் எதுக்குன்னு கேட்பீங்க. இந்த 2 சேர் எங்கள் வீட்டில் கெஸ்ட்டுக்கு வந்தால் தான் உட்காருவாங்க. மோஸ்ட்லி எங்கள் ஃபேமிலி எல்லாமே கீழே உட்காந்து தான் சாப்பிடுவோம். டிவி பார்க்குறதாகட்டும் எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் கீழே மண்டி போட்டு உட்காந்து பண்ணுறது ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இது இந்த கெஸ்ட்டுகளுக்காக வச்சுருக்கிறது தான் இந்த சேரு. கொஞ்சம் இடமா இருந்தாலும் அதில் சந்தோஷமாக இருக்கணும், அந்த இடம் நீட்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் நான். அப்புறம் டிவி பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்பீங்க, என்ன இது பழைய மாடல் டிவி வச்சுருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா நாங்கள் அதிகமாக வெளியே போகிறனால வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் நேரம் தான். எப்போவாச்சும் தான் நான் இதில் சாங்ஸ் கேட்பேன். மோஸ்ட்லி நான் எஃப்எம் தான் அதிகமாக கேட்பேன். ஸோ ரூமில் நான் எஃப்எம் ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் எங்கள் வீட்டு டிவி. மொத்தமாகவே எங்கள் ஹால் இவ்வளோ தான். அதாவது டிவி, 2 சேரு, டேபிள், ஒரு ஃப்ரிட்ஜு நான் வச்சுருப்பேன். ஏன்னா என்னோடய கிச்சனில் ஃப்ரிட்ஜ் வைக்கல, நான் ஹாலில் தான் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய மொத்த ஹால். வரைக்கும் அந்த விண்டோ நான் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருப்பேன். பின்னாடி கட்டட வேலை கொஞ்சம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால தான் ஜன்னலில் என்ன சொல்கிறது, சிமெண்ட்டு அந்த ஜல்லி அதெல்லாமே பட்டிருக்கு. ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் ரெடி பண்ண முடியும். இப்போ கொரோனானால ஒர்க் நிறுத்தி வச்சுருக்காங்க. பில்டிங் பின்னாடி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க.
இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் உட்காந்து சாப்பிட்றது எல்லாமே கீழே உட்கார்றதுக்கு தான் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவாங்க. யாருமே வந்து சேரில் உட்காரணும் அந்த மாதிரி இதே கிடையாது. அதனாலே என்னவோ எங்களுக்கு அந்த ஐடியாவே இல்லை, ஃபர்னிச்சர் வாங்கணும் அப்படிங்கிற அந்த தாட்டே வர மாட்டேங்குது. கெஸ்ட்டு வந்தாலும் அந்த சேருக்கே வேலை இல்லைன்னா அந்த சேருக்கு கூட வேலை இல்லை. இதுதான் எங்கள் மொத்த ஹாலுமே இதுதான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ரிட்ஜ் தான். போன வாரம், அதுக்கு முந்தின வாரம், நேற்று வச்சது, முந்தா நாள் வச்சது எல்லா ஐட்டமும் இதில் இருக்குது. இதுதான் என்னோடய ஃப்ரிட்ஜு. நீங்கள் எப்போ வச்ச குழம்பு கேட்டாலும் இதில் இருக்கும். எல்லாமே இதில் தான் நாங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வைப்போம். இதில் எல்லா திங்ஸுமே இருக்குது. இது எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு. இதை வந்து ஹாலில் வந்து ஒரு ஓரமாக வச்சுருக்கோம். அம்மா எங்கள் வீட்டு ஹாலே பார்த்துட்டோம். எனக்கு வந்து உண்மையாக சொல்ல போச்சுன்னா ரொம்ப பெரிய வீடெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க. எனக்கு வந்து வீடு சின்னதாக தான் இருக்கணும். திங்ஸை வந்து நீட்டாக அளவாக அடுக்கி வச்சு அப்படி இருக்கணும். ஏன்னா எனக்கு வந்து இந்த ஃபர்னிச்சர் ஐட்டமெல்லாம் அதிகமாக வந்து நான் விரும்ப மாட்டேன். சின்ன வீடாக இருந்தாலும் அதில் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கணும். அதுதான் நான் ரொம்ப லைக் பண்ணுவேன். இப்போ நம்ம அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிச்சன் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா என் வீட்டுக்கு வந்தாலே மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸ்னால் அது வந்து கிச்சன் தான். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் சரி, ஃபேமிலி வந்தாலும் சரி, அதிகமாக லைக் பண்ணுறது கிச்சன் தான். நீங்கள் நினைப்பீங்க என்னடா இது கிச்சனுக்கு எவ்வளோ பில்டப்பாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. அதை இப்போ கிச்சன் பார்த்துடலாம். ஆமாங்க, இதுதாங்க என் கிச்சன். என்னடா இதுதான் கிச்சனான்னு கேட்பீங்க. இதுதான் என்னோடய டோட்டல் கிச்சனே. இதுதாங்க என்னோடய கிச்சனே. இதுதான் கிச்சன் வந்து ரொம்ப சின்ன கிச்சன் தான். எனக்கு என்னோடய கிச்சன் வந்து பெருசு கிடையாது. ஸோ இதுலேயே வந்து நான் எல்லா திங்ஸும் வச்சுருப்பேன். இந்த கிச்சனில் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. சின்ன கிச்சன்னால சீக்கிரமாக க்ளீனிங் ஒர்க் எல்லாமே எனக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும். இந்த ஸ்பெஷலி இந்த கிச்சன் எனக்கு பிடிக்குதோ இல்லையோ, என் ஃப்ரெண்டு ஜெஸ்ஸி ரொம்ப லைக் பண்ணுவாள். எப்போ வந்தாலுமே சொல்லுவாள், உன் வீட்டில் ஹைலைட்டே உன் கிச்சன் தான் அப்படின்னு சொல்லுவாள். எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து கிச்சன்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன கிச்சன் நல்லா இருக்குது பார்க்குறக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் என்னோடய கிச்சன். இதில் வந்து நான் எல்லாமே ஓரளவுக்கு இதை குட்டி ஒரு ஜன்னல் இருக்குது. அப்புறம் இங்கே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். இங்கே கொஞ்சம் பாத்திரம்லாம் வச்சுருப்பேன். இது வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிச்சிட்றேன். இது வந்து அந்த 3 ஜாடி வந்து நம்ம இதில் வந்து கல்லுப்பு, சால்ட்டுப்பு, புளி இது 3மே நான் வச்சுருப்பேன். இது நம்ம ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணது தான். நம்ம ஃப்ரெண்டு ஜெஸ்ஸி கிஃப்ட் பண்ணது தான். ஓகே, இங்கே ஓகே. இங்கே வந்து கரண்ட் அடுப்பு வச்சுருக்கேன். ஓகே. இதுதான் மக்களே என்னோடய கிச்சன். கீழே வந்து இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன். பாக்ஸில் எல்லாம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே இருக்குது. இடம் இல்லாதனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நீட்டாக வச்சுக்க வேண்டியது தான். வீட்டு கிச்சன். அடுத்து நம்ம ரூம் தான் பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னோடய ரூமு. இதுதான் என்னுடைய ரூமு. இதுதான் வந்து அந்த மேலே அந்த ட்ரம்மு, அந்த மேலே திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதில் தான் வந்து நிறைய பொருள் நான் போட்டு வச்சுருக்கேன், மேலே வச்சுருக்கேன். இது எங்கள் வீட்டு பாத்ரூமை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஏன்னா சமீபத்தில் ஒரு பாத்ரூம் வீடியோனால கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் போச்சு. அதனால் இது பாத்ரூம் மட்டும் சொல்லிக்கிறேன், வேறு எதுவும் சொல்லலை. என்னோடய பீரோ. வாஷிங் மிஷின் வந்து ஏன் இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா, இங்கே வந்து வாஷ் பண்ணுறதுக்கும் எல்லாமே ஈஸியாக இருக்குங்கிறனால ரூம்லேயே வந்து வாஷிங் மிஷின் வச்சுருக்கேன். என்னோடய கட்டில். இந்த பில்லோ வந்து என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தது. ஸோ சென்டிமெண்ட்டுக்காக எப்போவுமே என் கூடயே வச்சுருப்பேன். அடுத்தது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாமே நான் பார்த்துடலாம். மோஸ்ட்லி வந்து நான் அதிகமாக வந்து ஹாலில் இருக்கிற விட நான் ரூமில் இருக்கிறது தான் அதிகம். எனக்கு எஃப்எம்னா ரொம்ப பிடிக்கும். எஃப்எம் பாட்டு கேட்டுட்டு நான் ரூமில் தான் அதிகமாக இருப்பேன். என்னோடய ஃபேவரட் சொல்லலாம். காலைல 8 மணிக்கே வந்து கிட்டு மாமா சூசி மாமியிலேருந்து கேட்க ஆரம்பிச்சிடுவேன். வேறு நம்ம ஃப்ரீயாக இருக்கோம்னாலும் சொல்லவே வேண்டியதில்லை. இதெல்லாமே வந்து இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தது தான். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தது தான். இது வந்து இந்த கிஃப்ட் வந்து என்னோடய ஃப்ரெண்டு சபானா வந்து ஸ்கூல் படிக்கும் போது பர்த்டே கிஃப்ட் பண்ணாங்க. அது இப்போ வரைக்கும் நான் வச்சுருக்கேன் அவங்க ஞாபகார்த்தமாக. ஸ்கூல் ஃப்ரெண்டு சப்னா கிஃப்ட் பண்ணது. இது சஹானா கிஃப்ட் பண்ணது. இது வந்து நம்ம டியூஷன் ஸ்டூடெண்ட் வந்து கிஃப்ட் பண்ணது. ஃப்ரெண்டு ஜெஸ்ஸி கிஃப்ட் பண்ணது தான். இந்த கிஃப்ட்டு ஸ்பெஷலி வந்து ஃப்ரெண்டு ஜெஸ்ஸி கிஃப்ட் பண்ணது தான். என்னோடய பர்த்டேக்காக அவள் கிஃப்ட் பண்ணது. ஸோ என்னோடய எஃப்எம். அப்புறம் வந்து இந்த பர்ஃப்யூம் ஐட்டம் எல்லாமே வச்சுருப்பேன். அப்புறம் வந்து புக்ஸ் வந்து 1 வருஷமாகவே வந்து தூங்கிட்டு தாங்க இருக்குது. கொரோனா எப்போ ரிலீவ் ஆகுது அப்போ தான் இந்த புக்குக்கு வேலை. அது வரைக்கும் இந்த புக்கு தூங்கிட்டு தான் இருக்குது. அப்புறம் வந்து பென் ஸ்டாண்டு வச்சுருக்கேன். என்னோடய எல்லா பென்னும் இதில் போட்டு நான் வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹேண்ட்பேக் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இது வந்து என்ன அப்படின்னா என்னோடய ப்ரைஸ்லைட் எல்லாமே இதில் தான் நான் வச்சுருக்கேன். இல்லைங்க, உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். என்னோடய ப்ரைஸ்லைட் எல்லாமே இதில் தான் இருக்குது. இதுதான் என்னோடய செல்ஃபு. எஃப்எம் கேட்டுட்டு இங்கே படுக்கிறது அது ஒரு தனி சுகம். எல்லாமே ஸ்கூல் படிக்கும் போது கொடுத்த கிஃப்ட் தான். பட் அதை நான் இப்போ வரைக்கும் வச்சுருக்கேன். இங்கே வந்தாலும் எனக்கு என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸு, பிடிச்ச சாங் கேட்டுட்டு அப்படி ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக போகும். அதுக்கப்புறம் வந்து இது நம்ம ஜெஸ்ஸி தான் எனக்காக வந்து லஞ்சு இதில் தான் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு லஞ்ச் பாக்ஸ் அவள் வாங்கி கொடுத்துருக்கா. அவள் கொடுத்த வாட்ச் தான் இது. ஏன்னா இது வந்து யூஸ் பண்ணாலும் நான் இதை பத்திரமா பாக்ஸில் போட்டே வச்சுருவேன்.
அவ்வளோ ஒரு சென்டிமெண்ட். இது வேறு யாரும் வந்து என்ன சொல்கிறது, ஃப்ரெண்டு கொடுத்தது நம்ம தானே யூஸ் பண்ணணும்னு நினைப்போம். வேறு யாரும் யூஸ் பண்ணாலும் நமக்கு அது கொஞ்சம் ஃபீலாக இருக்கும்ல, கூடயே இருக்கும். இதை வந்து நம்ம வந்து தொழுகிறனால அந்த முசல்லா அது வச்சுருக்கோம். அதனால் வந்து ரொம்ப வெளிச்சமாக இருக்கிறனால கொஞ்சம் இருட்டாக தெரியுது. இதுதான் எங்கள் வீட்டு பாத்ரூமு, வாஷிங் மிஷினு, ரூம்ஸு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி டைல்ஸ் தான். இங்கே ஒயிட் கலர் டைல்ஸ் தான் மொத்த ரூமுக்குமே. 3 ரூம், அந்த 3 ரூமுக்குமே ஒயிட் கலர் டைல்ஸ் தான். இதுதான் என்னுடைய வசந்த மாளிகை, என்னோடய ஃபேவரட்டான ரூம். நம்ம பார்க்க போகிறது டெரஸு தான், அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இது. நம்ம மேலே போய் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம மேலே வந்துட்டோம், டெரஸை பார்த்துருவோம். இதுதான் எங்கள் டெரஸ். எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு பையன் நின்றுட்டுருக்கான். ஹாய் ரியாஸ். இதுதான் எங்களோட மாடி தோட்டம். தண்ணி ஊற்றலான்ட்டு வந்திருக்கியா? இவங்க தான் பூ கார்டன் அமைச்சிருக்காங்க மாடியில். சரி பார்த்துடலாம். இதுதாங்க எங்கள் டெரஸு. ஈவினிங் ஆனால் எல்லாருமே இங்கே வந்து தான் உட்காருவோம். உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு போவோம். இங்கே காற்று செமையாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். பாருங்கள், இங்கே சுற்றி வீடுகள் இருக்குது. தம்பிகிட்ட கேட்டுருவோம் என்ன செடி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டுடலாம். ரியாஸ், இது என்ன செடி ரியாஸ்? இது 10 மணி செடிங்க. 10 மணி செடி. இது 10 காலையில் ஆகும்போது விரியும். அவ்வளோ ஈவினிங்கே பூட்டிடும். ஓகே, கூடிரும். இதெல்லாம் என்னென்ன செடின்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து கோழிக்கொண்டை. இது கோழிக்கொண்டை செடி வந்து பூ இப்போதான் பூ விட்டுருக்கு. ஓகே ஓகே. அடுத்து இது வந்து அது நித்திய கோழிக்கொண்டை தானா? இது இது நித்திய கல்யாணி. ஓ சரி. ஓகே. இது வந்து கத்திரிக்காவா? ஓகே ஓகே. இப்போதான் விதை போட்டு வளர்ந்துட்டு இருக்கு. ஓகே. இது இது அவரை செடி. அப்புறம் இது வந்து கீரை செடி. ஓகே, முருங்கைக்கீரைங்களா? இதுமா? இது வந்து கத்தாழை. கத்தாழை. மறந்துட்டியா? நெக்ஸ்ட் இதுதான் பப்பாளியில் கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு. இது வந்து முட்டைக்கோசு. இப்போதான் பூ போட்டு வந்துட்டுருக்கு. இதுமா? இது வந்து அது ஒரு கீரை செடிங்கிறாங்க. இது வெண்டைக்காய். ரெண்டுமே வெண்டைக்காய். இதுமா? அதுதான் இது முள்ளங்கி. இது மயிலாஞ்சி செடி. ஓகே. இப்போதான் வச்சுருக்கோம், ஆனால் ஒன்றும் வரல. இது வந்து காலிஃப்ளவர் செடிங்களா? இதுமா? இது வந்து புதினா. இதுதான் வெண்டைக்காய். பாருங்க, வெண்டைக்காய் வளர்ந்துருக்கு. பாருங்க. ஓகே, சரிங்களா? வெண்டைக்காய் இது வந்து பிஞ்சு விட்டுருக்கு. ஓகே. இது வந்து வெங்காய செடி. சின்ன வெங்காயங்களா? ஓகே ஓகே. சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு கிழங்கு இருக்கு. ஆமாம். ஓகே ஓகே. இதைத்தான் இவர் தான் உங்கள் வீட்டில் மெயின்டைன் பண்ணுவார் இதெல்லாம். நெக்ஸ்ட் இது வந்து கத்திரிக்காய் செடி. கத்திரிக்காய். ஓகே ஓகே. இது கத்திரிக்காய் தான். இந்த பூ விட்டுருக்கு வருங்க. கத்திரிக்காய். இதுவும் பூசணிக்காவும் காலிஃப்ளவரும் வளர்ந்துருக்கும். அந்த விதை போட்டுருக்கேன். அவ்வளோதான் எங்கள் டெரஸு. இதுதான் டெரஸில் இருக்கிற அந்த தோட்டத்தையும் சின்ன குட்டி கார்டனையும் பார்த்துட்டோம். இங்கே தான் வந்து நாங்கள் 5:30 6 o'clock அப்படிங்கும்போது எல்லாருமே இங்கே உட்காந்தா ஜாலியாக பேசிகிட்டு அப்படி இருப்போம். ஆனால் பயங்கரமான காற்றுங்க. காற்றுக்கு வந்து பஞ்சமே கிடையாது. இங்கே இருக்கிற கட்டணம், இங்கே இருக்கிற வீடுகள் எல்லாமே நான் காட்டிடுறேன் அப்படியே. ஏன்னா மாடிக்கு வந்தால் நல்லாயிருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காற்று ரொம்ப நல்லா காற்று, அப்படியே ரிலாக்ஸாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் வந்து நம்ம வீடெல்லாம் பார்த்துட்டோம், டெரஸெல்லாம் பார்த்துட்டோம், குட்டி கார்டனும் பார்த்துட்டோம். என்னோடய வீட்டில் உங்களுக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு, பிடிச்ச விஷயங்களும் சொல்லுங்கள், பிடிக்காத விஷயங்களும் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ பண்ணணுங்கிறது கண்டிப்பாக நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து ஹோம் டூர் கேட்டிருந்தீங்க, நாங்கள் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் என்ன வீடியோ நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த வீடியோ பண்ணிடலாம். வீட்டில் வந்து நிறைகளும் இருக்கும், குறைகளும் இருக்கும். ஸோ அதில் என்னென்னங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஓகே. இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.